வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலீடு செய்ய ஒரு பொன்னான வாய்ப்பா? புரோக்கரேஜ் எக்ஸ்பர்ட்கள் என்ன சொல்கிறார்கள்? 1966ஆம் ஆண்டு திருபாய் அம்பானியால் நிறுவப்பட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பெட்ரோகெமிக்கல்ஸ், சுத்திகரிப்பு, எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு, சில்லறை விற்பனை, தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகளை உள்ளடக்கிய பல்வேறு துறைகளை கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும். மும்பையை தலைமை இடமாக கொண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் குறிப்பிடத்தக்க உலகளாவிய இருப்பை கொண்டுள்ளது. ஜியோ இயங்குதளங்கள் மற்றும் ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் உள்ளிட்ட அதன் துணை நிறுவனங்கள் இந்தியாவில் தொலைத்தொடர்பு மற்றும் சில்லறை விற்பனை துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. புதுமை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துவதன் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மாற்றம் ஆகியவற்றில் ரிலையன்ஸ் தொடர்ந்து அதன் தடத்தை விரிவுபடுத்துகிறது. இது இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாகும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் வணிக பிரிவுகள் பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெட்ரோகெமிக்கல்ஸ், சுத்திகரிப்பு, சில்லறை வணிகம் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றிலிருந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுடன் பல்வேறு துறைகளில் செயல்படுகிறது. அதன் சுத்திகரிப்பு வணிகத்தின் மதிப்பு ரூபாய் 3 லட்சம் கோடிக்கு மேல் உள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி தேவை அதிகரித்து வருவதால் பயனடைகிறது. 5 லட்சம் கோடி மதிப்பிலான சில்லறை விற்பனை பிரிவு இ-காமர்ஸ் மற்றும் நுகர்வோர் போக்குகளை மையமாக கொண்டு தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. ஜியோவின் டெலிகாம் ஆதிக்கம் ரூபாய் 5 லட்சம் கோடி மதிப்புடையது. 5G மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் வலுவான வளர்ச்சி வாய்ப்புகள் உள்ளன. பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் சுத்திகரிப்பு பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் சுத்திகரிப்பு பிரிவுகள் முக்கிய வருவாய் இயக்கிகள். உலகின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் எரிபொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் பாலிமர்களை உற்பத்தி செய்கிறது. உலகளாவிய எரிசக்தி தேவை அதிகரித்து இந்தியாவின் நுகர்வு அதிகரித்து வருவதால் இந்த பிரிவில் கணிசமான வளர்ச்சி சாத்தியம் உள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவின் தொலைத்தொடர்பு சந்தையில் மலிவு விலையில் 4G சேவைகளுடன் புரட்சியை ஏற்படுத்தியது. 5G தொழில்நுட்பம் விரிவடைவதால் ஜியோவின் ஃபின்டெக், இ-காமர்ஸ் மற்றும் கிளவுட் சேவைகள் ஆகியவை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குகின்றன. இந்த நடவடிக்கை இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்தில் அதன் நிலையை வலுப்படுத்துகிறது. அதன் தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் சேவைகளின் வளர்ச்சியை மேலும் உந்துகிறது. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு விரிவாக்கம் பற்றி பார்ப்போம். வியாகாம் 18 மற்றும் டிஸ்னி ஸ்டார் இந்தியா இணைப்பின் மூலம் ரிலையன்ஸ் ஒரு புதிய $8.5 பில்லியன் மதிப்பிலான மீடியா நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. இந்த கூட்டாண்மை தொலைக்காட்சி, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் மற்றும் உள்ளடக்க உருவாக்கம் ஆகியவற்றில் அதன் இருப்பை பலப்படுத்துகிறது. இந்தியாவின் விளம்பர சந்தையில் பெரும் பங்கை கொண்டுள்ள ரிலையன்ஸ் விரிவடைந்து வரும் டிஜிட்டல் பொழுதுபோக்கு துறையை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தீரா மற்றும் அழகுத்துறை வளர்ச்சி பற்றி பார்ப்போம். இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை விற்பனை சங்கிலியான ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸ் அதன் தீரா பிளாட்ஃபார்ம் மூலம் அழகு சந்தையில் தனது நாடு தழுவிய இருப்பை பயன்படுத்தியுள்ளது. கிக்கோ மிலானோ மற்றும் செக்ஃபோரா இந்தியா போன்ற சமீபத்திய கையகப்படுத்துதல்கள் அதன் ஆடம்பர அழகு இலாக்காவை மேம்படுத்தி வளர்ந்து வரும் அழகு விற்பனை சந்தையில் கணிசமான வளர்ச்சியை வழங்குகிறது. ரிலையன்ஸ் நியூ ஏஜ் பிசினஸ்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் ஹைட்ரஜன் எனர்ஜி விரிவாக்கம் பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹைட்ரஜன் ஆற்றலில் அதிக முதலீடு செய்து நிலையான ஆற்றலை நோக்கி உலகளாவிய மாற்றத்தை வழிநடத்துகிறது. கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தியில் கவனம் செலுத்துவதன் மூலம் ரிலையன்ஸ் கார்பன் உமிழ்வை குறைத்து சுத்தமான எரிசக்தி தீர்வுகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மூலோபாய நடவடிக்கை ரிலையன்ஸை உலகளாவிய ஆற்றல் மாற்றத்தில் ஒரு முக்கிய பங்காக நிலைநிறுத்துகிறது.
தரவு மையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு பற்றி பார்ப்போம். இந்தியாவின் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகள் உள்ளூர் தரவு சேமிப்பு தேவைப்படுவதால் ரிலையன்ஸ் அதன் தரவு மைய நெட்வொர்க்கை விரிவுபடுத்துகிறது. இது பாதுகாப்பான உள்ளூர் கிளவுட் சேவைகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை ரிலையன்ஸ் பயன்படுத்த அனுமதிக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய இணைய வழங்குனராக ரிலையன்ஸ் தரவு மைய சந்தையை வழிநடத்துவதற்கும் துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரிப்பதற்கும் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. NVIDIA உடனான ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துதல் பற்றி பார்ப்போம். NVIDIA உடனான ரிலையன்ஸின் ஒத்துழைப்பு மேம்பட்ட சிப் உற்பத்தி மூலம் AI மற்றும் ML திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கூட்டாண்மை ரிலையன்ஸ் உயர் செயல்திறன் கொண்ட கணினி அமைப்புகளை உருவாக்கவும், தொலைத்தொடர்பு, சில்லறை விற்பனை மற்றும் ஊடகங்களில் டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தவும் உதவும். இது ரிலையன்ஸின் தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை பலப்படுத்துகிறது மற்றும் AI உந்துதல் தீர்வுகளில் நிறுவனத்தை முன்னணியில் நிலைநிறுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலில் முதலீடு பற்றி பார்ப்போம். AI மற்றும் ML-இல் ரிலையன்ஸின் அதிக முதலீடு சிறந்த தரவு பகுப்பாய்வு, ஆட்டோமேஷன் மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட சேவைகளை செயல்படுத்துகிறது. பரந்த நுகர்வோர் தரவுகளுக்கான அணுகல் மூலம் ரிலையன்ஸ் செயல்பாடுகளை மேம்படுத்தவும், வாடிக்கையாளர் அனுபவங்களை மேம்படுத்தவும் மற்றும் பல்வேறு துறைகளில் போட்டித்தன்மையுடன் இருக்கவும் முடியும். இந்த முதலீடு இந்தியாவின் டிஜிட்டல் நிலப்பரப்பில் தொழில்நுட்பத்தால் இயங்கும் முன்னணி நிறுவனமாக மாறுவதற்கான ரிலையன்ஸின் உத்தியை ஆதரிக்கிறது. ரிலையன்ஸின் கடன் மதிப்பீடு இந்தியாவின் இறையாண்மை மதிப்பீட்டை மிஞ்சியுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் இறையாண்மை மதிப்பீட்டை விட ஒரு படி மேலே Baa2 வின் கடன் மதிப்பீட்டை கொண்டுள்ளது. இந்த வேறுபாடு நிறுவனத்தின் வலுவான நிதிநிலை, வலுவான பணப்புழக்கங்கள் மற்றும் நிலையான துறைசார் செயல்திறன் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது. கடனை மறுநிதி அளிப்பதற்கு $3 பில்லியன் கடல்சார் கடன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2025ஆம் ஆண்டில் செலுத்த வேண்டிய $2.9 பில்லியன் கடனை மறுநிதி அளிப்பதற்கு $3 பில்லியன் வெளிநாட்டு கடனை பெற உள்ளது. இந்த ஒப்பந்தம் இன்னும் பேச்சுவார்த்தையில் உள்ளது. 2023ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் சாதனையான $8 பில்லியன் கடனை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் ஒரு இந்திய நிறுவனம் அதிக அளவில் வெளிநாட்டு கடன் வாங்குவதை குறிக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் வரி பங்களிப்பு மற்றும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2024 நிதியாண்டில் தேசிய கருவூலத்திற்கு ₹1.86 லட்சம் கோடி பங்களித்தது. இது முந்தைய ஆண்டை விட 5% அதிகமாகும். மொத்த நிகர கார்ப்பரேட் வரி வசூலுடன் 2024ஆம் நிதியாண்டில் 9.11 லட்சம் கோடியாக உள்ளது. ரிலையன்ஸின் பங்களிப்பு இந்தியாவின் வரி வருவாயில் அதன் குறிப்பிடத்தக்க பங்கை பிரதிபலிக்கும். மொத்த கார்ப்பரேட் வரியில் தோராயமாக 20.4% ஆகும். கூடுதலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியாவின் மொத்த GDPயில் தோராயமாக 6-7% பங்களிக்கிறது. தரக நிறுவனங்களின் பரிந்துரைகள் பற்றி பார்ப்போம். ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ₹1516 டார்கெட் பிரைஸில் பையிங் ரேட்டிங் நிர்ணயித்துள்ளது. அதன் பிரிவுகள் முழுவதும் 2025 இரண்டாவது காலாண்டில் கலவையான முடிவுகளை மேற்கோள் காட்டி, ஆனால் பண்டிகை காலத்தில் சில்லறை விற்பனை வளர்ச்சி மற்றும் கட்டண உயர்வு காரணமாக ஜியோவின் வலுவான வாடிக்கையாளர் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. இதேபோல் பேங்க் ஆஃப் பரோடா ₹1720 டார்கெட் பிரைஸாக பையிங் ரேட்டிங் கொடுத்துள்ளது. ட்ரேட் பிரைன் ₹1540. பிரபுதாஸ் லில்லாதர் இலக்கு விலை ₹1471 என நிர்ணயித்துள்ளது. சவால்கள் இருந்த போதிலும் இந்த தரகுகள் ரிலையன்ஸின் வளர்ச்சி திறனை பற்றி நேர்மறையானவை.
குறிப்பாக சில்லறை மற்றும் டிஜிட்டல் பிரிவுகளில். மேலும் SOTP மதிப்பீட்டின் அடிப்படையில் தங்கள் பையிங் மதிப்பீடுகளை தக்க வைத்துக் கொள்கின்றனர். தொழில்நுட்ப பகுப்பாய்வு பற்றி பார்ப்போம். ரிலையன்ஸ் தற்போது அதன் 200 வார நகரும் சராசரிக்கு அருகில் வர்த்தகம் செய்து வருகிறது. RSI 29.9 உள்ளது. இது கோவிட்க்கு பிந்தைய காலகட்டத்திற்கு பிறகு வாராந்திர அட்டவணையில் 24.6 எட்டியதிலிருந்து மிக குறைந்த அளவை குறிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் பங்குகள் தொடர்ந்து 200 வார நகரும் சராசரிக்கு அருகில் ஆதரவை கண்டறிந்து மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளன. இறுதியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதன் வலுவான அடிப்படைகள் மற்றும் பலதரப்பட்ட வணிக போர்ட்போலியோ மூலம் ஒரு கட்டாய முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது. ஹைட்ரஜன் ஆற்றல், தரவு மையங்கள் மற்றும் AI போன்ற புதிய துறைகளில் NVIDIA ஒத்துழைப்பு மூலம் மூலோபாய விரிவாக்கங்கள், அதன் உயர்ந்த கடன் மதிப்பீடு, Baa2 மற்றும் வெற்றிகரமான மறு நிதியளிப்பு முயற்சிகளுடன் இணைந்து நிறுவனம் வலுவான வளர்ச்சி திறனை காட்டுகிறது. முன்னணி தரகு நிறுவனங்கள் பை மதிப்பீடுகளை ரூபாய் 1471 முதல் ரூபாய் 1720. தொழில்நுட்ப பகுப்பாய்வு RSI 31.75 மற்றும் 200 வார நகரும் சராசரியில் ஆதரவை காட்டுகிறது. இது சாத்தியமான வாய்ப்பை குறிக்கிறது. ரிலையன்ஸ் பங்குகளில் ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீசஸ் 1516 டார்கெட் பிரைஸாகவும், பேங்க் ஆஃப் பரோடா 1720 டார்கெட் பிரைஸாகவும், ட்ரேட் பிரைன் 1540 டார்கெட் பிரைஸாகவும், பிரபுதாஸ் லில்லாதர் 1471 டார்கெட் பிரைஸ் நிர்ணயித்துள்ள நிலையில் இன்று NSEயில் 1.41% அதிகரித்து 1222 உள்ளது. அப்ஸ்டாக் அனலிஸ்ட் ரேட்டிங் படி 81% பையிங்கும் 10% ஹோல்டிங்கும் 9% செல்லிங்கும் கொடுத்துள்ளனர். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.